வந்துருச்சு. இதுதான் நீ சொன்ன சிறுமலை. இப்ப அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லிடுறேன். தாரா, சொல்லு. வா. நட. ஹலோ. அமிர்த கலசத்தை எடுத்துட்டியா இல்லையா? ஏய், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது கூட உனக்கு தெரியல? திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கேன். அமிர்த கலசம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டியா இல்லையா? முதல்ல அதை சொல்லு. வந்துட்டேன். சரி, நீ என்ன நினைச்ச? எனக்கு அமிர்த கலசம் கிடைச்சதா அதை நான் உன்கிட்ட கொடுத்துருவேன்னு நினைச்சியா? அப்படின்னா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வேர்த்து ஊத்திட்டு இருக்க? இந்தாங்க தண்ணியை குடிங்க, குடிங்க. அவன் அந்த அமிர்த கலசத்தை என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்றான். ஐயோ, அவன் ஒரு கீரி புள்ள. உன் பேச்சு அவன் கேட்க மாட்டான். ஐயோ அத்தை, நீங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வில்லத்தனம் பண்ணீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சே. இப்ப என்னன்னா, நீங்க சாதாரண மாமியார் வில்லி மாதிரி இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. விறுவிறுப்பே போயிடுச்சே. நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளான பண்ணீங்க? ஒருத்தர்கிட்ட போய் அமிர்த கலசத்தை பத்தி எல்லாமே சொல்வீங்களா? அவர் உங்களுக்காக தேடுவாரா? கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாரா? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? உங்க புருஷனே மதிக்க மாட்டீங்க. நீங்க அவன்கிட்ட பேசி எப்படி காரியத்தை சாதிப்பீங்க? அவன் ஒரு கீரி புள்ள. நீ சொல்றத அவன் எப்படி கேட்பான்? நீங்க இப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை அவன் ஒத்துக்கலாம்ல. ஹலோ. ஹலோ அபிலாஷ். ஹாய். கலசம் எங்க இருக்கு? நான் கலசத்தை நெருங்க போறேன். ஹேய், கலசம் எங்க இருக்குன்னு சொல்லு. அது அங்க அங்க அங்கதான் ஓம் வரைஞ்சாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அந்த இடம் தான், அங்கேதான். அபிலாஷ், அது அமிர்த கலசம். கடலை கடைஞ்சப்போ அதுல இருந்து கிடைச்ச அமிர்தம் அதுதான் இப்போ அதுக்குள்ள இருக்கு. இந்த அமிர்தத்தால நம்ம நாட்டையே காப்பாத்த முடியும். எவ்வளவு பெரிய பெருந்தொற்றா இருந்தாலும் குணப்படுத்த முடியும். அதனால ரொம்ப கவனம். அந்த கலசம் வேற யார் கையிலும் சிக்கிடவே கூடாது. அதனால அத நீ உன்னோட கையில பத்திரமா வச்சுக்கோ, சரியா? இந்த மகா சங்கமம் அங்க கோயில்ல தான் ஆரம்பமாச்சு. அது இங்க வந்துதான் முடிவடையும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு கீரி புள்ள நாகினியான ஓம் பேச்ச எப்படி கேக்குறான்? நீ அவனுக்கு அப்படி என்னதான் மந்திரம் போட்ட? சில நேரங்கள்ல எல்லாமே மாறி போயிடும் அத்த. நாகினி வடிவத்தை மாத்துற மாதிரி அப்படியே. அது அவ 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 சரி, நீங்க யார்கிட்ட உண்மையா பேசணுமோ அவனுக்கு நான் கால் பண்றேன். என்ன அத்த? ஐயோ, I hate tears அத்த. I hate tears. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்படின்னு நான் சொல்றேன். வேணாம் வேணாம் வேணாம், இது இரும்பு கம்பி. வேணாம் வேணாம், இதை மாத்திரு. இது மாத்திருமா ப்ளீஸ். வேணாம்.
என்ன பெரிய கீரி பிள்ளை, சின்ன இருபத்தோட பார்த்ததுமே பயந்துருச்சு. இந்த கீரி பிள்ளைய எல்லாம் அடைச்சு வைக்கிறது என் பொறுப்பு. குடுமா, இப்போ உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய் என்னோட வேலையை பாருங்க. உண்மையா சொல்றேன் அத்தை, இந்த நாகினிகளுக்கும் கீரி பிள்ளைக்கும் இவ்ளோ பெரிய பகை எப்ப ஆரம்பமாச்சுன்னே தெரியல. அப்படி என்ன பகை? கழுகு, பருந்து இதுங்கள பத்தி தெரியும், ஆனா இந்த கீரி பிள்ளைக்கு நான் எங்க நாக வம்சத்தோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கெல்லாம் நல்லா தெளிவா புரிய வைக்க விரும்புறேன். நாம நம்ம எதிரிகளை அப்டேட்டடா வச்சுக்கணும், அதாவது எதிரிங்க சரிக்கு சமமா இருக்கணும். இப்போ உங்களே எடுத்துக்கலாம், நீங்க எவ்வளவு டஃப் ஃபைட்ட கொடுக்குறீங்க. சந்திராத்த, வரப்போறது ரொம்ப பயங்கரமான இரவு, சந்திர கிரகண இரவு. இன்னும் சரியா நாளே நாள் தான் இருக்கு. இப்போ அமிர்த கலசம் என்கிட்ட தான் இருக்கு. அதுல இருக்கிற அமிர்தத்தை ரொம்ப சீக்கிரம் நான் ஆத்துல கலந்துருவேன். இன்னும் சரியா 4 நாள் இருக்கு. ஓம் நம சிவாய. அத்தை, இப்ப உங்களோட அன்பான கீரி புள்ள என்கிட்ட தான் இருக்கு, ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு, மறந்துடாதீங்க. என்னோட ஆட்டத்தை முடிச்சிட்டதா இந்த சாரதா நினைக்கிறா. ஆனா இல்ல, நிச்சயமா இல்ல. அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே என்ன தோக்கடிக்க முடியாது. என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செய்வேன். என்னோட பேரு சீமா, அரக்கிங்களோட ராணி. என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். இனிமே அந்த சாரதாவுக்கு நான் யாருன்னு தெரியும். நாகினிங்களுக்கெல்லாம் நாகினி, சேஷ நாகினி. பனு, எனக்கு உன்னோட உதவி தேவை. பனு, எங்க இருக்க நீ? என்ன வந்து காப்பாத்து. பனு, பனு, பனு. பாருங்கத்த, இன்னும் 4 நாள் இந்த கோவிலுக்குள்ளதான் நீங்க இருக்கணும். அதுக்குள்ள நாம அந்த அமிர்த கலசத்தோட நீரை ஆத்துல கலந்தாகணும். அப்பதான் நம்ம நாட்டை காப்பாத்த முடியும். அது வரைக்கும் என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுல. சந்திராத்த, உங்க பையன் மேல ஒரு பொண்ணு அவ உயிரையே வச்சிருக்கா. அவனுக்கு அரணா இருக்கா. நீங்க உங்க பையனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அம்மா, அது யாரு? அத்தை, என் பையன் எப்படி இருக்கான்? உங்க பையன் ரொம்ப நல்லா இருக்காரு அத்தை. எப்பவும் அவரு நல்லா தான் இருப்பாரு. நான் உங்க பையனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அத்தை. என் ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் என் பையன் பிறந்ததுமே என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க.